ஹலோ ஆல். நம்ம வெள்ளை சாதம் சாப்பிட்றத குறைச்சிக்கணுமா? ஐசிஎம்ஆர்ல ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம டெய்லி சாப்பிட்ற வெள்ளை சாதம் அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகள் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஆபத்தா முடிகிறது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஐசிஎம்ஆர் நடத்திய சமீபத்திய ஆய்வுல அதிரடியான உண்மைகள் வெளியாகியுள்ளன. இந்தியர்களோட உணவு முறையில மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐசிஎம்ஆர் இந்தியா நடத்திய ஆய்வின்படி பெரும்பாலான இந்தியர்கள் அவங்களுக்கு தேவையான கலோரிகள்ல 62% கார்போஹைட்ரேட் மூலமே பெறுகிறார்கள். இது உலக அளவுல மிக அதிக அளவாகும். மற்ற எந்த நாட்டினரும் இவ்வளவு, அதாவது 62% கலோரிய கார்போஹைட்ரேட்லேருந்து எடுத்துக்கிறது இல்லை. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம அதிகமா எடுத்துக்கிற ஒயிட் ரைஸ், ரிஃபைன்ட் சீரியல்ஸ், சுகர். இதுதான். இந்த மாதிரி உணவு வகைகள் தான் நம்ம இந்தியால அதிகரித்து வர்ற ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப புரோட்டீன் டிஃபிஷியன்சி பத்தி பார்ப்போம். கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிற அதே சமயத்துல நம்ம இந்தியர்களோட உணவுல புரதச்சத்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. சராசரியா 12% கலோரி மட்டுமே புரதச்சத்துலேருந்து கிடைக்குது. அதுலயும் பெரும்பாலான புரதம் எதுலேருந்து வருதுன்னா தாவர உணவுகள், பயிறு, பருப்பு இதுலேருந்து தான் கிடைக்குது. பால், இறைச்சி இதுலேருந்து கிடைக்கிற புரதங்கள் ரொம்ப கம்மியாவே இருக்கு. நீங்க ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஐசிஎம்ஆர் சொல்ற ஆலோசனைகள் என்னென்னா, உங்க உணவுல ஒயிட் ரைஸோட அளவை குறைச்சிக்கோங்க. அதுக்கு பதிலா அதிகமான புரதச்சத்து இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க. புரதத்தை அதிகரிக்கிறதுக்கு பருப்பு வகைகள், பயிறுகள், பால் பொருட்கள் அப்படின்னா தயிர், பன்னீர், அப்புறம் முட்டை, மீன் போன்ற உணவுகளை சேர்த்துக்கோங்க. சரி, ஒயிட் ரைஸ் சாப்பிட வேணான்னு சொல்றோமே, அப்ப அதுக்கு பதிலா கோதுமையோ தானியங்களோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். மொத்த கார்போஹைட்ரேட் அளவையும் குறைச்சு புரத அளவை அதிகரிக்கணும். அதாவது 62% கலோரி கார்போஹைட்ரேட்லேருந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை குறைக்கணும். அதே போல 12% கலோரி புரதத்திலேருந்து வருதுன்னு சொன்னேன், அதை அதிகப்படுத்தணும். இந்த உணவு மாற்றம் மட்டும் பத்தாது. உணவு மாற்றத்தோட டெய்லி நம்ம உடற்பயிற்சி செய்யணும். இன்னைக்கு கீ டேக்அவே என்னன்னா, ஐசிஎம்ஆர் நமக்கு என்ன வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம டெய்லி எடுத்துக்கிற கலோரியில கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சு புரத அளவை அதிகப்படுத்திக்கோங்க. அந்த புரதமும் பால் பொருட்கள், தாவர வகையில பருப்புகள், பயிறுகள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டா நீரிழிவு நோய் வர அபாயத்தை கணிசமா நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆரோக்கியமான உணவு முறைங்கிறது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, நாம் நீண்ட காலம் நலனுக்காகவும் தான். அதனால உங்க தட்டுல சாதத்தை குறைச்சு புரதத்தை அதிகரிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.